ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தா விஎன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். 3/4 கிலோ சிக்கனில் 1/2 கேஜி வந்து போன்லெஸ், 1/4 கேஜி போன்டு. இப்போ மஞ்சள் உப்பு போட்டு எடுத்துட்டோம். நீங்கள் எலும்பு இருக்கிற சிக்கனையும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் 65 செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு, லெமன், அப்புறமா கார்ன்ஃப்ளவர், நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரத்துக்காக அரிசி மாவு. சிக்கனில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால ப்ராய்லர் சிக்கன் வந்து அன்ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்காமல் மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டோம். ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கிறதுனால காரம் நிறைய போடலை. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மூடி போட்டு வச்சுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ மூடி போட்டாச்சு. இப்போது ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் வந்து இது மாதிரி ஊறிடுச்சு. இப்போது கடாயில் நம்மளுக்கு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சி விட்டால் அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இல்லைனா அடியில் போய் ஒட்டிக்கிட்டு அந்த ஒரு மாதிரி சாஃப்டினஸ்ஸாக ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. மறுபடியும் அகைன் பொரிக்கும் போதும் எண்ணெயை மறுபடியும் நல்லா சூடு பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா நம்ம அது போடும்போதே அது கொஞ்சம் எண்ணெய் சில்னஸ் ஆகிடும். அதனால மறுபடியும் செகண்ட் டைம்ஸ் வந்து கிறிஸ்பினஸ் கம்மியாகிடும். ஸோ பாருங்கள், இது மாதிரி ஆக்சுவலி பொரிக்கவே காலி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.